அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபோவான் குருநாகல் நாரம்மல குளியாப்பட்டிய தோர கொட்டுவ பகுதியை வதிப்பிடமாக கொண்ட பைசர் 37 வயதுடைய இவரது 2 சிறுநீரகங்கள் பழுதடைந்து இருப்பதால் சுமார் 65 லட்சம் ரூபாய் பணம் இவரது சத்திரை சிகிச்சைக்காக தேவைப்படுகிறது. முன்பு இவர் தேங்காய் மரங்களில் தேங்காய் பறித்து தனது குடும்பத்தை காப்பாற்றி வந்தார். 2 குழந்தைகளின் தந்தையான இவர் தற்பொழுது நாட்டில் காணப்படும் பொருளாதார சிக்கல் காரணமாகவும் தனக்கு தொழில் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுவதால் இவருக்கு இவ்வளவு தொகை பணத்தை சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. தயவு செய்து நல்லுள்ளம் கொண்ட உங்களில் எவரேனும் உதவி செய்ய விரும்பினால் அல்லது பணம் மூலம் அல்லது உங்களால் விரும்பிய உதவிகளை செய்து கொடுக்குமாறும் வேண்டிக் கொள்கின்றோம். 2 சிறுநீரகங்களும் பாதிக்கப்பட்டு வாழ்வியலுக்காக போராடி கொண்டிருக்கின்ற பைசரின் உயிர் காக்க எம்மால் முடிந்ததை செய்வோம். அவருடைய குழந்தைகள் அனுபவிக்கின்ற சொல்லொன்னா துயரங்களையும் அந்த குழந்தைகளின் எதிர்கால கனவுகளையும் நிறைவேற்றுவதற்கு எம்மால் முடிந்த உதவிகளை பைசர் அவர்களுக்கு வழங்கி அவருடைய உயிர் காக்க உதவுவோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். இவருக்கு இப்படித்தான் வேலை பேத்து நீந்த திடீரென்று கால் ரெண்டும் வீங்கம் கொண்டு போய் செக் பண்ணி பார்த்தா கால் ரெண்டும் இந்த கிட்னி ரெண்டும் ஃபெயிலியர்னு சொன்னேன். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி மருந்து செஞ்சதுக்கு சரி வரல. கிட்னி மாற்றணும் சொல்லுங்க. அதுக்கு இந்த 65 லட்சத்துக்கு மேலே போகிறேன்னு சொல்லுங்க. அதுக்கு ஒரு வேலையை தான் செஞ்சு பண்ணிக்க உங்களால் வேண்டிய உதவியை செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஹைராக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் பைசர், 37 வயசு. நான் தோரக்கூட்டில் வசிச்சு வரேன். சாதா கூலி வேலை தான். தேங்காய் தான் பறிக்க கேட்கல. இன்றைக்கி ஒரு 15 வருஷம் ஆகுது. திடீரென்று கால் 2 வீங்கிட்டு செக்கப் பண்ணி பார்த்தா சிறுநீர் பாதிக்கப்பட்டிருக்கு. அதை குணப்படுத்தினா 3 மாதத்தில் குணப்படுத்த சொல்லிங்க டாக்டர் ரிப்போர்ட். 3 மாதத்துக்கு சுமார் பணம் தேவைப்படுது. 65 லட்சத்துக்கு மேலே சாதமாக எனக்கிட்ட இல்லை. நான் சாதாரண கூலி வேலைக்காரன். 2 புள்ள படிச்சு 2 பிள்ளைக்கு ஒரு புள்ள படிக்கிற, ஒன்று சின்னது, ஒன்று 6 வயசு, ஒன்று 2 வயசு. வீடும் கூடார வச்சு கட்டி வச்சுக்கு. இனி உங்களால் ஏண்ட உதவி செய்ய முடியுமா இருந்தால் அல்லாவுக்காக செய்யுங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா.